ஹalleluya ஹalleluya கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. தங்களுக்கு கிடைக்காத ஒரு வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அல்லவா? ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, பிதாவை நம்ம எப்படி சொல்லணும், ஆவியோடும் உண்மையோடு கூட நம்ம தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆமென். ஹalleluya. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாய் நாம் இப்ப கொஞ்ச நேரம் துதிச்சுட்டு ஆண்டவர் ஆராதனைக்குள்ள நம்ம கடந்து போறோம். எல்லாரும் வாய்கள் திறந்து ஆண்டவரே, இந்த நாள்ல இந்த இடத்துல கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாள்ல வந்த வண்ணமா எல்லா ஆண்டவரே, இந்த நாள்ல நான் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டவனாக நான் கடந்து போனாலும் எல்லாரும் வாய்கள் திறந்து துதிக்க ஆரம்பிங்க. ஹalleluya. தேவனை ஆராதிக்க முடியாது நம்ம வந்திருக்கிறோம், தேவனை தொழுது கொள்ள முடியாது வந்திருக்கிறோம். இந்த நாள் ஆராதனையில கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியாது. எல்லாரும் வாய்கள் திறந்து ஆண்டவரே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி சொல்றேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் அநேக நெருக்கத்தின் பாதையில் நான் கடந்து வந்தது உண்மைதான். அநேக பேர் என்னை தூசரப்படுத்த உண்மைதான் ஆண்டவரே. அநேக நேரங்களில் நான் ஊத்திரப்படுவது உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் எல்லாவற்றிலும் எனக்கு ஜெயித்து தந்த தேவனை நான் ஆராதிக்க முடியாது. நான் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனை இந்த நாளை என்னை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நான் வந்த பண்ணுமா எல்லாம் ஆண்டவரே. இந்த நாளை நான் ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டவராய் நான் பெற்றுக்கொண்டவராய் கடந்து சொல்லத்தக்கதாய் ஆவியானவரே கூட கிரியை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை துதிச்சு கொண்டே இருக்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில அளவில்லாமல் இறங்கி இருக்கிறது. தேவ ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் வாய்களை துதிச்சு கொண்டே இருங்க. Thank you Holy Spirit. Welcome you Holy Spirit. ஆவியானவரே, உம்மை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ஆவியானவரே. அவர் 10,000களில் ஸ்தோத்திரம். ஹalleluya. அவர் சாரோனி ரோஜா என்று சொல்கிறது. அவர் பள்ளத்தாக்கு நீலே நாம் வாசிக்கிறோம். ஹalleluya. அப்படிப்பட்ட தேவனுடைய நாமத்தை உயர்த்தி இந்த பாடல் பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் Hallelujah.
நான் என் ஜனங்கள் சிறுமையும் வெளிமையா இருக்கிற ஜனங்களை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி என் ஜனங்களை என்னோட நீதியின் வலது கருத்துடன் அவர்களை தாங்குவேன், அவர்களை நான் ஏந்துவேன், அவர்களை நான் தப்புவேன் என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை உங்களுக்கு நேரம் வருகிறது. தாவீது கோலியாத்தை முறியடிப்பதற்கு முன்பாக அவனுக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை அபிஷேகம் பண்ணுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் கொங்குல நிரப்பி என்னை கூட அவனை அபிஷேகம் பண்ணு சொல்லி. ஆமென். எந்த ஒரு பிரச்சனையும் மேற்கொள்வதற்கு முன்பாக அவருக்கு கர்த்தருடைய ஒரு அபிஷேகம் தேவை. ஆமென். ஈஸியா சத்துருக்களை மேற்கொள்வதற்கு, ஈஸியா சத்துருக்களை ஜெயிப்பதற்கு, ஈஸியா பிசாசுடைய கிரியைகளை மேற்கொள்வதற்கு முன்பாக ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய அபிஷேகம் மிக மிக அவசியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் ராஜாவை தன்னுடைய சேனையில பலப்படுவதற்கு அவனுக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். தாவீது அவனுடைய காரியங்களை பார்க்கும்போது அவன் அந்த கோலியாத்தை ஜெயிப்பதற்கு முன்பாகவே அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவனாக இருந்தான். ஆமென். இதனால் நீங்கள் நானும் ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கையை வாழணும்னா, நீங்கள் நானும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழணும்னா, நீங்கள் நானும் பிசாசுடைய கிரியைகளை எதிர்த்து ஒரு போராடி ஜெபிக்கணும்னா உங்களுக்கும் எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் தேவை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட உணர்வோடு கூட இந்த பாடலை பாடி ஆண்டவரே புதிய எண்ணெயினால என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணினேன், தாவீதை அபிஷேகம் பண்ணினேன். அவர்கள் சத்துருக்களை மேற்கொண்டு ஜெயம் எடுத்தது போல ஆண்டவரே நானும் சத்துருவை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கத்தக்க எனக்குள்ள இந்த நாள் ஒரு புதிய ஒரு அபிஷேகத்தை ஊற்றி நாளைய வாழ்க்கையில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Amen.
ನಂದನ ಆಗ ಶೇಖರ ನಂದನ ಅಲಾರಿ ಅಂತರೇ ಆದರದ ರೇಖರವ ರೇಖೆ ಶಗರ ಆದರದ ರೇಖರವ ஒருவேளை அநேக பேர் உன்னை தூசித்து நிறுத்தான் நீ தேவ சமுதிரம் ஆண்டவரே என்ன அநேக பேர் என்னை தூசித்து ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமுதிரம் நீ புலம்புறா இருக்கிறான் ஆனா ஒன்றே ஒன்று நீங்க அறிந்து கொள்ளுங்க நீ தேவ சமுதிரம் அநேக பேர் என்னை தூசித்தார்கள் அநேக பேர் என்னை தேவருக்கு பிரியமான வார்த்தை சுட்டிருக்கிறான் ஆனா ஒன்றே ஒன்று உங்களுடைய கண்ணீர்களை துடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக அவர் இருக்கிறார் உங்களுடைய கதவுகளை கேட்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் உங்களுடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் 2005 ஆண்டுல இந்த தேசத்தை நான் கடந்து வந்த பொழுது அநேக நெருக்கங்களை மத்தியில் என்னை ஏமாற்றிய விதமான இந்த தேசத்தை நான் கடந்து வந்தேன் ஆனா கர்த்தருடைய சபையில ஒரு சகோதரி கூட அப்படிதான் நீங்க சர்ச்சு வாங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தை நான் வந்தேன் அப்பொழுது இந்த பாடலை பாடுவது நேசரே உந்திருப்பார் அந்த பாடல் ஆராதனை பாடும்போது என் கண்ணீர்களை கண்ணீரே வந்தது நான் தேவனுக்காக என் வாழ்க்கை நான் ஒப்புக்கொடுத்த ஆண்டவரே நீர் என்பது எவ்வளவு சுத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே நீர் உங்களுடைய வல்ல செயல்கள் எவ்வளவு பெரியது ஆண்டவரே என் வாழ்க்கை நான் ஒப்புக்கொடுத்த பொழுது நான் கண்ணீரோடு கூட தான் தேவ சமூகத்தில் வந்து அழுது ஜெபித்த ஆண்டவருடைய சமூகத்தில் ஆனா அன்றைக்கு நான் அழுது ஆனா அந்த அழுகை மத்தியில் கர்த்தர் என் விண்ணப்பத்தை நான் கேட்டு என் ஒவ்வொருத்தரை நான் ஆண்டவர் மாற்றேன் ஏன் சொன்னா நீங்க தேவ சமுத்திரம் வடிக்கிற கண்ணீர் அது ஒரு நாள் வீணாய் போகாது அவர் ஒரு நாள் வீணாய் போகாது அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சேர்த்து தான் கொண்டு வரும் என்று சொல்லி அந்த வேதம் வாசிக்கிறோம் வேதம் சொல்கிறது உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் சொல்லி இந்த நாள் எல்லாரும் ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என் வாழ்க்கையில் உங்களுடைய கரத்தை வந்து ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே என் ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டவரே உங்களுக்கு ஜீவனை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே நான் நெருக்கத்தை மத்தியில் வந்திருக்கிறது உண்மைதான் நான் இடுக்கண்ட மத்தியில் வந்திருக்கிற உண்மைதான் ஆனா உங்களை பார்த்து நான் வரும் பொழுது என் துக்கங்கள் எல்லாம் மாறுமே ஆண்டவரே என் கவலைகள் எல்லாம் மாறுமே ஆண்டவரே அப்பா நான் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து கழிவுறும் பிடிக்கு அப்பா நீர் உங்களை கருவினால நிலைகட்டபடி ஆண்டவரே நேசரே நான் உங்களை திருமாத்திரம் வந்திருக்கிறேன் ஏன்னா உங்கள சேர்க்கிற மிக பெரியதா இருக்கிறது எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எத்தனை இடர்கள் வந்தாலும் ஆண்டவரே உங்களை விட்டு எதுவுமே பிரிக்காது ஆண்டவரே உங்களை நாமத்தை நான் உயர்த்துறேன் ஆண்டவரே என் வாழ்க்கை நான் உமக்கு நான் ஒப்புக்கிறேன்னு சொல்லுங்க ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே என் வாழ்க்கை நான் உமக்கு ஒப்புக்கிறேன் ஆண்டவரே எப்பொழுது என் வாழ்க்கை நான் இயேசுவை அர்ப்பணிக்க ஆரம்பித்தோம் யார் என்ன ஒரு விடத்தை இடைக்கட்ட ஆரம்பிக்கலாம் எப்பொழுது அபிஷேகித்தார் எப்பொழுது நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று ஒப்புக்கொடுக்க ஆரம்பிக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் எல்லாத்தையும் அவர் சந்தோஷமாய் மாற்றுவார் உங்களுடைய
இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரம் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வாரத்தில் ஒரு புதிய சப்ஜெக்டோடு உங்களுக்கு வர தேவன் எனக்கு கிருபை செய்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாமே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் நாம் உலகத்தில் எதை நம்பினாலும், நீங்களும் நானும் இந்த நாட்களிலே ஆவியானவரை மிகவும் மிகவும் நம்பிக்கை கொண்டவர்களாய், அவர் மேலே விசுவாசம் வைத்து அவரை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட்டால், ஆண்டவராகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தெய்வத்தில் ஒருவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களை நான் இந்த வாரத்தில் ஒரு புதிய செய்தியோடு உங்களுக்கு நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள், உதாரணமாக நாம் ஒரு செடியை ஒரு இடத்திலே நாம் நட்டு வைக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த செடி வளர வேண்டுமானால், அந்த செடி வளர்ந்து கனி கொடுக்க வேண்டுமானால், நாம் அந்த செடியை பூமியிலே குழி தோண்டி புதைத்து வைக்கிறோம். ஒரு பகுதி பூமிக்கு கீழேயும் மற்ற பகுதி பூமிக்கு மேலேயும் நாம் வைக்கிறோம். ஏன் தெரியுமா? பூமிக்கு கீழே இருக்கிற மறைக்கப்பட்ட பகுதி உள்ளே சென்று இந்த மேலே இருக்கிற காணப்படுகிற செடி வளர்ந்து மரமாகி அது பலனை கொடுப்பதற்கு, கீழே அந்த மறைக்கப்பட்ட பகுதி பல இடங்களில் வேறாக அது போய் ஆணிவேர், கிளை வேர்கள், பக்கவேர் என்று பலவித வேர்கள் அதிலிருந்து புறப்பட்டு போய் அது என்ன செய்யுமாம்? பூமியிலே இந்த செடியை தாங்குவதற்கு வளர வளர வளர, செடி மேலே வளர வளர பூமியிலும் உள்ளேயும் அந்த வேரும் வேர் கொண்டு அது இந்த மண்ணோடு பிடிப்பு உள்ளதாய் அது காணப்படுகிறது. அந்த மரத்திலே ஆணி வேர் ஒன்று இருக்கிறோம். அதுதான் மெயினான வேர். அந்த வேர் பூமிக்கு அடியிலே உள்ள போய் அது என்ன செய்யுமாம்? இந்த மரம் வளர 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 அதுவும் வளர்ந்து பூமியிலே அதிக ஆழமா டீப்பா போய் அது என்ன செய்யுமா? இந்த மரத்தை நீக்க வைக்கும். ஆகையினாலே இந்த எவ்வளவுக்கு எவ்வளவு ஆணி வேர் உள்ளே போகிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வேர்கள் பறந்து அந்த பூமியை அது பிடித்து கொள்கிறதோ, அந்த அளவுக்கு மேலே மரம் வளர்கிறது, கனி கொடுக்கிறது. வேர் கொள்ளாத எந்த மரமும் கனி கொடுக்க முடியாது. ஒரு வேர் வெட்டப்பட்டால் மரம் செத்துடும். அப்ப ஒரு மரம் வளர்ந்து அது இலைகளை எல்லாம் கொடுத்து பூ பூத்து காய்க்க வேண்டுமானால் முக்கியமான ஒரு காரணம், அது அந்த மரம் பூமியிலே வேர் ஊன்றப்பட்டதா இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த வேர் ஊன்றின பிறகு உள்ளே சென்று அது இந்த மரம் வெளியே வளர்வதற்கு வேண்டிய ஆகாரங்கள், நீர் சத்து, இவைகளை அது என்ன செய்து இழுத்து கொண்டு வந்து மேலே கொடுக்கிறது. அப்ப இந்த செடி உயிர் வாழ்வதற்கு, இந்த செடி கனி கொடுப்பதற்கு வேர் என்பது ஒரு முக்கியமான காரியம். இது மறைக்கப்பட்ட பகுதி. இது பூமிக்கடியிலே யாரும் பார்க்க முடியாத ஒரு பகுதியிலே இந்த வேர்கள் செய்கிற ஒரு முக்கியமான காரியத்தினுடைய எதிர்பலனை மேலே செடி காண்பிக்கிறது. நல்ல கவனிங்க. அப்ப இந்த செடி உள்ள, இந்த வேர் உள்ள போக போக, உதாரணத்திற்கு ஒரு சமீபத்தில் நான் ஒரு காரியத்தை பார்த்தேன். ஸ்ரீலங்கா தேசத்தில் ஒரு செடியான ஒரு மரமானது வைக்கப்பட்டது. அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பாறை, ஒரு பெரிய பாறாங்கல், அதற்கு பக்கத்திலே ஒரு நீர் தாடகம்.
அப்ப இந்த மரம் என்ன செஞ்சிருக்கு, இந்த செடி வச்ச உடனே அது வளர்ந்து வளர்ந்து இந்த ஆணிவேர் என்ன செய்தது, தண்ணீர் பக்கத்துல இருக்கு, ஆகையினாலே தனக்கு மேலே இருக்கிற செடி வளர வேண்டும் என்பதற்காக அது அந்த பாறையை உடைத்து, கடினமான பாறையை உள்ளே புகுந்து உடைத்து மறுபக்கமாக பாறைக்கு வெளியே வந்து அது நீர் பற்றுள்ள நீர் நிலைக்கு அருகே சென்று அது அந்த இடத்துல இருப்பதை கண்டேன். அப்ப இந்த வேரானது அந்த பாறையின் மேலே உள்ளே போய் தன்னை இறுகி கொண்டு, எப்பேற்பட்ட பாறையானதும் உள்ளே போய் அது தனக்கு வேண்டிய நீர் சத்தையும் தனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எடுத்து அதிலிருந்து எடுத்து அது என்ன செய்கிறது, மேலே இருக்கிற செடிக்கு மரத்திற்கு கொடுத்து கனி கொடுக்க செய்கிறது. அப்ப இந்த கடினமான காரியம் பூமிக்கு அடியிலே நடைபெறுகிறது. ஆனால் மேலே இருக்கிற நாமோ அதை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லை, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நாம நினைக்கிறோம் இந்த செடி வளர்கிறது, நல்லா கனி கொடுக்கும், நமக்கு ஏற்ற நேரத்தில் எதிர்பார்க்கிறோம். நல்லா கனி கொடுக்கும் சமயத்தில் பூ பூக்குது, காய் காய்க்குது, அது பழங்களை கொடுக்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த மரம் வளர்வதற்கும் பச்சையாக இருப்பதற்கும் அது பூ பூப்பதற்கும் அது காயாக மாறுவதற்கும் அது கனி கொடுப்பதற்கும் ஒரு பெரிய யுத்தம் பூமிக்கு அடியிலே நடைபெற்று கொண்டு இருப்பதை நீங்களும் நானும் மறந்து விடுகிறோம். ஆனால் பூமிக்கு அடியிலே அந்த மரத்தினுடைய வேர்களும் ஆணி வேர்களும் எந்த நிலைமையில் இருக்கிறதோ அந்த நிலைமைக்கு தக்கதாக தான் மேலே கனி கொடுக்கப்படுகிறது. இதுதான் வேத வசனத்தினுடைய முக்கிய காரியம். ஆண்டவராகிய தேவன் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறாரு, நீங்க உலகெங்கும் போய் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுங்க. You going to be a fruitful person. கனி கொடுக்கிற வாழ்க்கை. இன்னைக்கு வேதம் சொல்லுது, கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அப்ப எல்லாரும் ஓனரு எல்லாருமே முதலாளி எல்லாருமே வந்து மேலே கனி கொடுக்கிறதா என்றுதான் பார்க்கிறார்கள். கனி கொடுக்காத பட்சத்தில் மரம் வெட்டப்பட்டு தீக்கிரையாக்கப்படும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் வெகு 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 ஒரு காரியத்தை வேதத்தின் அடிப்படையிலே இந்த நாட்களிலே புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தர் விரும்புகிற வண்ணம், நாம் வேதம் சொல்லுகிற வண்ணம் நாம் கனி கொடுக்க வேண்டுமானால் மறைவிலே நடக்கிற ஒரு காரியத்தை குறித்து சிந்தனை உள்ளவர்களாய் சிந்திக்கத்தக்கதாய் நாம் மாற வேண்டும். இதுதான் அடிப்படை உபதேசம். இந்த அடிப்படை உபதேசத்தை உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து நான் தெளிவாக காட்ட விரும்புகிறேன். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். அது கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, நல்ல கவனிங்க, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவர்களுக்குள்ளே நடந்து கொண்டு, நல்ல கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், நல்லா சொல்லிட்டு நீங்க அவருக்குள் நடந்து கொண்டு 3 காரியம் சொல்லுது. என்ன? அவருக்குள், அவர் மேல், திரும்பவும் அவருக்குள். அவருக்குள் வேர் கொண்டவர்களா இருக்கணும், அவருக்குள்ளே வேர் கொண்டவர்களா இருக்கணும், அவருக்கு மேலே கட்டப்பட்டவர்களா இருக்கணும், அவருக்குள்ளே நடந்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும். அடுத்த வசனம் சொல்லுது, கொலேசியர் 2:7 அடுத்த வசனம், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு
ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக. நீங்கள் உங்களுக்கு தேவனால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே போதிக்கப்பட்டபடியே, நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட நீங்கள் அதிலே பெருகுவீர்களாக. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வசனத்திலிருந்து சில காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்து அவர் மேலே நீங்கள் கட்டப்பட வேண்டுமானால் அவருக்குள்ளே வேர் கொண்டவர்களா இருக்கணும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வளர்ந்து, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெருகி, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கனி கொடுக்க வேண்டுமானால் 2 காரியம் உங்க வாழ்க்கையில இன்றியமையாதபடி நீங்க நடத்தணும். So important things is more important in your life. 2 important things. 1, கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ளணும். 2வது, கிறிஸ்துவில் மேலே கட்டப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே நீங்கள் வளர்வதும் கிறிஸ்துவுக்கு மேலே, நீங்கள் வேர் கொள்ளுவதும் கிறிஸ்துவுக்குள்ளே. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாகம் கிறிஸ்துவுக்குள்ளாய் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும், ஒரு பாகம் கிறிஸ்துவின் மேலாக வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும். உங்களுக்கு நான் இந்த காரியம் புரியும். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் மறைக்கப்பட்ட பகுதி, நீங்கள் மேலே வளர்வதற்கு மறைக்கப்பட்ட பகுதி என்னவா? உங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வேர் கொண்டவர்களா இருக்கணும். அப்பதான் நீங்கள் அவர்கள் மேலே கட்டப்படுவீர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வேர் கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மேலே கட்டப்படுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு ஒரு ஃபண்டமெண்டல் தியரி, ஒரு அடிப்படை உபதேசம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், இதிலே நீங்க தெளிவாய் நியாயமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த நாட்கள் உங்களுக்கு லாக்டவுன் பீரியட் நாட்கள். நமக்கு அநேக நாட்கள் தேவன் நம்மை இந்த நாட்களில் அனுமதித்திருக்கிறார். இந்த நாட்களில் நாம் வீட்டில் இருக்கிறோம், பல மணி நேரங்கள் வீட்டிலே செலவு பண்ணுகிறோம். ஆனால் தேவன் இந்த நாட்களை உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் உலகத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் அனுமதித்ததின் நோக்கம் என்ன? இந்நோக்கத்தினுடைய காரணத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். இப்படி லாக்டவுனை கொடுத்ததற்காக தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள். உங்களுக்கு போரடிக்காது, உங்களுக்கு இது வெறுமையாய் தோன்றாது. ஏனென்றால் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிற ஞானம், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிற அறிவும் புத்தியும் உங்களுக்கு வந்துடும். பைபிள் தெளிவா சொல்லு. அப்ப நீங்க என்ன செய்யணுமா? இந்த காலத்தை கர்த்தருக்குள்ளாக நீங்கள் வேர் கொள்ள, அதாவது கர்த்தருக்குள்ளாக நீங்கள் வேர் கொள்ளும்படியாக உங்க வாழ்க்கையை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். God expecting these days என்ன எதிர்பார்க்கிறாரு? நீங்க இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு அவருக்குள்ளாக வேர்விட, அவருக்குள்ளாக டீப் ரூட்டடாக உங்களை நிலைத்துக் கொள்ள அவர் விரும்புகிறார். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வேல் கொண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அவரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களோ, நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ, அவரிடத்திலிருந்து நீங்கள் வளர்வதற்கு வேண்ட அறிவு, ஞானம், புத்தி, சகல காரியத்தையும் நீங்கள் அவரிலிருந்து பெற்றுக்கொண்டு வெளியே நீங்கள் வளரும் போது நீங்கள் கனி கொடுப்பீர்கள். எப்படிப்பட்ட கனி கொடுப்பீர்கள்? கீழே யார் மேல கட்டம் நீங்கள் வேர் கொண்டீர்களோ, யார் மேலே வேர் கொண்டதினால அவருக்குரிய குணாதிசயங்கள் உங்க மூலமாய் உங்களிலிருந்து வெளிப்படுகிற கனிக்கு உண்டாகும். இதை நீங்க புரிந்து கொண்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். அது எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம்
எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். I am repeating again. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். Jesus is the cornerstone. இயேசு கிறிஸ்துவே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, அவர் மேலே மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. நல்லா கவனிங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அவர் மேல் இசைவாய் இணைக்கப்பட்டால் கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் அது ஆட்டோமேட்டிக்கா எழும்பும். கீழே நீங்கள் அவருக்குள்ளாக இசைவாய் இணைக்கப்பட்டால் கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக நீங்கள் என்ன செய்வீர்கள்? எழும்புவீர்கள். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீங்க உள்ள செய்ய வேண்டியது காரியத்தை செய்தா அது வெளியே கர்த்தர் தான் செய்ய வேண்டியதை செய்வார். அடுத்த வசனம் சொல்லுது, அவர் மேல் அதாவது எபேசியர் 2:22, அவர் மேல் நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியத்தை தெளிவாய் அறிக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லாய் இருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அந்த மூலைக்கல் அஸ்திபாரம், அந்த அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து என்ற மூலைக்கல். அந்த மூலைக்கல்ல வேதம் சொல்லுகிறது 2 வித காரியம். ஒன்று அப்போஸ்தலர், 2 தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரம். அப்படின்னா அர்த்தம், அப்போஸ்தலர்கள் உபதேசம், தீர்க்கதரிசிகள் உபதேசம் என்ற அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அந்த அஸ்திபாரம் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மூலைக்கல், கார்னர் ஸ்டோன். கர்த்தருடைய பிள்ளைகள், the foundation is a cornerstone. இது ஒரு ஸ்டோன், ஒரு கல். இந்த மூலைக்கல் மேலே நீங்க கட்டப்படுறீங்க. அப்படின்னா மேலே கட்டப்பட வேண்டுமானால் நீங்க இந்த அஸ்திவாரத்திற்குள்ளாக நீங்கள் டீப் ரூட் வேர் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேர் கொள்ளணும். அப்ப நீங்க வேர் கொள்ளும் போது என்ன நடக்குது? நீங்க உள்ள போக போக 2 வித காரியம். ஒன்னு டாக்ட்ரின் ஆஃப் அப்போஸ்டல், செகண்ட் டாக்ட்ரின் ஆஃப் ப்ராஃபட். அதாவது அப்போஸ்தலர்களுடைய உபதேசமும் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசமும் 2மே உள்ள ஆண்டவராகிய இயேசு தன்னிடத்திலிருந்து வெளிப்படுத்துகிறார். மூலைக்கல், கார்னர் ஸ்டோன்ல உள்ள 2 இருக்கு. அப்ப நீங்க மாளிகை வெளியே இசைவாய் கட்டப்பட்டு தேவனுடைய ஆலயமாக நீங்கள் மாற வேண்டுமானால், கனி கொடுக்க வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும்? அந்த கார்னர் ஸ்டோனுக்குள்ள, மூளை கல்லுக்குள்ள நீங்க உள்ள போய் என்ன செய்யணுமா? உங்க வேறு உள்ள போய் டீப் ரூட்டா அந்த கார்னர் ஸ்டோனை பிடிச்சுக்கணும். பிடிச்சுக்கிட்டு உள்ள இருந்து நீங்க 2 வித டாக்டரின், 2 வித சத்து, 2 வித போஷாக்கு. ஒரு போஷாக்கு அது அப்போஸ்தலருடைய உபதேசங்கள், தீர்க்கதரிசி உபதேசம். 2 போஷாக்குல இருந்து நீங்க தேவன் உங்களுக்கு கொடுக்கிற உணவை, போஷாக்கை, சக்தியை, உரத்தை, நீரை நீங்கள் இழுத்து நீங்க வெளியே வந்து, அப்படி வரும்போது உங்களுடைய மாளிகை இசைவாய் கட்டப்பட்டு கர்த்தருடைய பரிசுத்த ஆலயமாய் மாறும். கொரிந்தியருக்கு சொன்னபடி நீங்கள் பிதாவாகிய தேவன் சொன்னபடி தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள்.
வெளியே வந்துடும். அப்ப வெளியே வந்த பிறகு இப்ப உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியாது. வெளியே நீங்க கர்த்தருடைய ஆலயமாக இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருடைய ஆலயமாக நீங்கள் எழும்பும் போது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்படுவீர்கள். அப்ப நீங்க தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்படும் போது அங்கே தேவன் வாசமாயிருக்கிறார். அப்ப பைபிள் அழகா சொல்லுது, நீங்க தேவனுடைய ஆலயமாக எழும்பும் போது தேவன் அங்கே வாசமாயிருக்கிறார். கடைசி வரை உங்களோடு இருப்பேன் என்று மத்தேயில 28 கடைசி வசனம் சொல்லுகிறது போல தேவன் அங்கே உங்கள் மேல் வாசமாயிருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காண செய்ய விரும்புகிறார். அப்ப இந்த நாட்கள் குறிப்பா வீட்டிலே இருக்கிற இந்த லாக்டவுன் நாட்கள்ல நீங்க என்ன செய்யணும்? முக்கியமா என்ன, உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்களை மூளைக்கல் மேலே இசைவாய் கட்டப்படுகிற ஒரு ஆலயமாக தேவனுடைய வாசஸ்தலமாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் இது நீங்கள் மூளைக்கல்லாகிய இயேசுவின் உள்ளாக வேர் விட்டு உங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிற காலமாய் மாற்றிக்கொள்ள. இதான் தேவன் விரும்புகிறார். நீங்க மாற்றிக்கொண்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்வார். கர்த்தருடைய பிள்ளையே, we must understand one real things, reality. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம், the book of Romans 11th chapter 18th வேற உங்களுக்கு நான் வாசிக்கணும். 11 18வது வாசனம். நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. நீ வேத சொல்லுது, பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நல்லா கவனிங்க. நீ உன்னுடைய வளர்ச்சியை கொண்டு, நீ இசைவாய் கட்டப்பட்டதை கொண்டு, நல்லா கவனிங்க, நீ தேவனுடைய வாசஸ்தலமாய் மாறினதை கொண்டு பெருமை பாராட்டாதே. ஐயோ, நான் இப்படிப்பட்ட ஊழியம் கட்டியிருக்கேன், நான் இப்படிப்பட்ட ஊழியம் செய்திருக்கேன், நான் ஊழியம் பிரமாணமான ஊழியம், என் ஊழியம் உலகமெங்கும் தெரியுது, நான் கட்டின ஊழியத்துக்கு ஒண்ணுமே இல்லை, என் கட்டணத்துக்கு ஊழியத்துக்கு நிகரா ஒண்ணும் இல்லை, மை மினிஸ்ட்ரி இஸ் வெரி குட், மை சர்ச் இஸ் வெரி குட். அப்படி என்ன நம்ம நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த ஊழியத்தை நாம் அதை வைத்து பெருமை பாராட்ட கூடாது. பைபிள் சொல்லுது, பெருமைக்கு தேவன் எதிர்த்து, இன்னைக்கு எல்லா ஊழியங்கள் விழுந்து போறது காரணமே தேவன் பெருமைக்கு எதிர்த்து நிற்பது. இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான். we don't want. நீங்களும் நானும் ஆர்வம் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நம்ம ஊழியத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்ன, நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால், பைபிள் சொல்லுது மரத்தை பார்த்து, நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். அப்படின்னு அர்த்தம், நீ வேரை சுமக்கல, வேர் உன்னை சுமக்கிறது. அந்த வேரை மூளைக்கல்லாகிய கிறிஸ்து அணைத்து பிடித்து காத்து கொண்டு இருக்கிறார். நல்ல ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், ஐயோ நம்ம மினிஸ்ட்ரிக்கு நிறைய பிரான்ச் இருக்கு, நம்ம மினிஸ்ட்ரிக்கு பிரபலமா இருக்கு, நம்ம மினிஸ்ட்ரி உலகம் பூரா இருக்கு, நம்ம என்னை பத்தி எல்லாரும் பேசுறாங்க, நான் அப்படி இப்படின்னு எத்தனையோ பேர் சொல்றதை கேட்டிருக்கேன், ஆனா அவங்க அட்ரஸ் தெரியாம போனதையும் பார்த்திருக்கேன். பைபிள் என்ன சொல்லுது, நீ கிளைகள் பெருமை வரும்போது கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் you have to understand one truth, நீ வேற சுமக்கலப்பா, வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். அப்படி என்றால்
வேரை உன்னை சுமக்கிறது. அந்த வேரோ கிறிஸ்துவினாலே மறைக்கப்பட்ட உள்ளே இருக்கிற ஃபவுண்டேஷன் மூளைக்கல்லாகிய கிறிஸ்து அந்த வேரை பிடித்து கொண்டிருக்கிறார். அந்த வேரை அணைத்து கொண்டிருக்கிறார். அந்த வேரைக்கு சகலவித நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வேரின் மூலமாய் உனக்கு போஷாக்கை கொடுக்கிறார். அந்த வேரின் மூலமாக உனக்கு பலத்தை கொடுக்கிறார். அந்த வேரின் மூலமாக உனக்கு நன்மையை செய்கிறார். வெளியே புயல் வரும்போது, வெளியே காற்று வரும்போது, வெளியே மழை வரும்போது, வெளியே வெள்ளம் வரும்போது, வெளியே பெரிய பெரிய காரியங்கள் வரும்போது பைபிள் சொல்லுகிறது, காற்று வீசதும் கடல் பொங்கட்டும் அப்படின்னு சொல்லுகிறது. எது இருந்தாலும் நீ எதன் மேலே கட்டப்பட்டு நீ இருக்கிறாய் என்றால் கற்பாறையின் மேலே, கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாய் இருக்கிறார். ஆகையினாலே வெள்ளம் வரும், புயல் வரும், அது வந்து உன்னை அடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. ஏனென்றால் திஸ் இஸ் ஒரு ப்ராப்ளம். என்ன தெரியுமா? இன்னைக்கு பெருமை இல்லாமல் இருக்க வேண்டும். இன்னைக்கு என்ன பிரச்சனை என்ன தெரியுமா? பெருமை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதை நினைத்துக்கொள். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அசையாம சில ஊழியங்கள் இருக்குன்னா, காலங்காலமா இருக்குன்னா ஒரே ஒரு காரியம், அது கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட இசைவா எழும்பப்பட்ட ஆலயமா இருக்கிறது. கற்பாறையின் மேலே டீப் ரூட் செய்யப்பட்ட, வேதம் சொல்லுகிறபடி, ஆண்டவராகிய தேவன் வசனத்தின் எழுதியிருக்கிறபடி தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கு. கற்பாறையின் மேலே டீப் ரூட்டாக கட்டப்பட்ட கிறிஸ்து என்ற கண்மலை, கிறிஸ்து என்ற மூளைக்கல்லின் மேலே கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயத்துக்கும் அதிலே இசைவா எழும்பப்பட்ட தேவனுடைய வாசஸ்தலத்துல மட்டும்தான் தேவன் இருப்பார். தேவன் இருந்து அந்த இடத்திலிருந்து அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அநேக ஜனங்களை கொள்ளை பொருளாக தன்னிடத்தில் எடுத்துக்கொள்வார். உன்னை தன்னுடைய ஆலயமாய் மாற்றி உன் பெயரை பெருமைப்படுத்துவார். நல்லா கவனிங்க. அவ பெருமைப்படுத்தும் போது நீ பெருமையை எடுத்துக்கொள்ள கூடாது. பைபிள் அழகா சொல்லுது, ஐஸ்வர்யத்தை தேவன் உன்னோடு கூட்டும் போது உன் இருதயத்தை ஐஸ்வர்யத்தின் மேல் வைக்காதே. உன் ஊழியத்தை ஆண்டவர் வளர்ச்சி செய்யும் போது உன் இருதயத்தை ஊழியத்தின் மேல் வைக்காதே. தேவன் உன்னை உபயோகப்படுத்தும் போது உன்னுடைய இருதயத்தை அதன் மேல் வைக்காதவாறு, உன்னை உபயோகப்படுத்துகிறவர், உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தவர், உனக்கு ஊழியத்தை கொடுத்தவர் அவர் என்பதை உணர்ந்து அவர் மேல நீ நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்காக வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். எசேக்கியேலின் புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே அதன் வேர் திரளான தண்ணீர்கள் அருகே இருந்ததினால், நல்ல கவனிங்க, அப்படியே அதன் வேர் திரளான தண்ணீர்கள் அருகே இருந்ததினால் அது தன் செழிப்பினாலும் தன் கொப்புகளின் நீளத்தினாலும் அலங்காரமாயிருந்தது. அந்த மரம் அலங்காரமாய் இருப்பதற்கு காரணம், அந்த கொப்புகள் நீளமாய் இருப்பதற்கு காரணம், அந்த மரம் செழிப்பாய் இருப்பதற்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அதன் வேர் திரளான தண்ணீர்கள் அருகே இருந்ததினால். நல்ல கவனி, அந்த வேறு தண்ணீர் அருகே இருந்ததினால் நீ கற்பாறையாக இயேசுவின் மேலே நீ டீப் ரூட் விடும்போது கற்பாறைக்குள்ளே தண்ணீரை உருவாக்குகிற தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அங்கே கண்மலையை அடித்த போது கண்மலை பிழைந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. கண்மலையை பார்த்து பேசி என்று சொன்ன போது மறுபடியும் அடித்த போது கண்மலை பிளந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இன்றும் ஜனங்கள் அதை பார்க்கும்படியாக அதனுடைய தடங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த தண்ணீரினாலே ஆடு மாடுகள்
திரளான தேவனுடைய ஜனங்கள் தண்ணீரை குடித்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே வரும்போது அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலையின் மேலே திரளான தண்ணீர் உள்ளே இருக்கிறது. அந்த திரளான தண்ணீர்கள் அருகே உன் வேர் நிறுத்தப்பட்டால், உன் வேர் நிலைநிறுத்தப்பட்டால், பைபிள் சொல்லுது, நீ செழிப்பினாலும் உன் கொப்புகளின் நீளத்தினாலும் நீ அலங்காரமாயிருப்பாய், கனி கொடுக்கிற பிள்ளையாய் மாறுவாய். Are you understand this word? கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையில தெளிவா இருக்கணும். இந்த வார்த்தையில தெளிவா இருக்கணும். இந்த எரேமியாவில இன்னும் ஒரு வார்த்தையை கூட நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம், the book of Jeremiah, 17th chapter, 17வது அதிகாரம் 8வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். 17:8. அவன், நல்லா கவனிங்க, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், நல்லா கவனிங்க, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், 4 மனத்தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எப்ப நீங்க கற்பாறையான கண்மலையான இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்க உங்க ரூட், உங்க வேற நீங்க ஆழமாய் செலுத்தி அப்போஸ்தலர் உபதேசம், தீர்க்கதரிசன உபதேசத்தை எடுத்துக்கொண்டு உங்களை அதற்குள்ளாக நீங்க நிலைப்படுத்திக் கொண்டால், வேதம் சொல்லுது, அந்த கற்பாறைக்குள்ளாக இருக்கிற தண்ணீர் என்னன்னா, அத நான் சொன்னேன், the doctrine of apostle and prophet. இது கிறிஸ்துவனிடத்திலிருந்து வருகிறது. This water source from Jesus Christ, the cornerstone, உள்ள இருந்து வருகிறது. அப்ப இந்த தண்ணீரை நீங்க வெளியிருந்து பார்க்க முடியாது. ஆகையினால்தான் பவுல் எபேசியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், நீ அப்போஸ்தலர் உபதேசம் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு இருக்கிறாய் என்று. அவரே மூளைக்கல்லா இருக்கிறார். அந்த மூளைக்கல்லின் மேலே அஸ்திபாரம் கட்டப்பட்ட காரியங்கள். அப்ப உள்ள நீ இருந்து புறப்படுற, நீ புறப்பட்டு வரும்போது வேதம் நம்ம வாசித்தோம், அது நமக்கு புரிந்து கொள்ளணும். வேறுனாலதான் நம்ம இருக்கிறோம், கிறிஸ்துவினாலதான் நம்ம இருக்கிறோம், உபதேசத்தினால நம்ம இருக்கிறோம். நம்முடைய ஊழியத்தை குறித்து பெருமை பாராட்டுவார் இருந்தா என்ன சொல்லுது, நீங்க உங்க ஊழியம், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். நம்பர் 1, எரேமியா ரொம்ப அழகா எழுதுறார் இந்த வசனத்தை. 17வது வசனம் 8வது வசனம் திரும்ப வாசிக்கிறேன். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். நல்ல கவனிங்க. 3, உஷ்ணம் வருகிறதை காணாமல், வெளி உலகத்துல இருக்கிற கிளைமேட் சேஞ்சஸ் எதை குறித்தும் அதன் காணாமல், அதை அவன் என்ன செய்யாதான், ஒரு நாள் மேற்கொள்ளாது. நல்லா கவனிங்க. வெளியே உஷ்ணம் வருகிறதை காணாலும் பஞ்சங்கள், கொடுமைகள், பிராபலங்கள், வியாதிகள், வேதனைகள், கொரோனாவா இருக்கலாம், கோவிட்-19 இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அவன் அதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், அவன் எப்பொழுதுமே பச்சையா இருப்பான், பசுமையா இருப்பான், வேத வசனத்தை தியானிக்கிறவனா இருப்பான். அவனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருக்கும். அவனுடைய வாழ்க்கையை அநேக தேடி வருவாங்க, அநேக பறவைகள் தேடி வரும். ஏனென்றால் அவன் பச்சையா இருக்கிற ஒலிவ மரத்தை போல் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இலை பச்சையா இருக்கிறதும், மன தாழ்ச்சியான வருஷத்திலும் மழை பெய்யாத வருஷத்திலும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி, பிராபலம் என்று தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருக்கும். நல்லா கவனிங்க. மழை தாழ்ச்சியான, நான் முதல்ல வாசிச்சுட்டேன் தப்பா, மனம் வாசிட்டேன், ஆனா மனம் இல்ல, மழை.
மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். கர்த்தருடைய பிள்ளையே, Are you understand the word of God? இதை நீங்க புரிஞ்சிருக்கீங்களா? நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க தான் இந்த காலத்தை தேவன் அனுமதிச்சிருக்கிறார். இந்த காலத்துல நீங்க இப்படி எப்ப மாறுவீங்க? இந்த காலத்துக்குள்ளாக தேவன் உங்களை அனுமதிக்கும் போது என்ன செய்து கொண்டு what you are doing this period, இந்த காலத்தை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். தமிழ்ல ஒரு அழகா பாட்டு இருக்கு, காலத்தை ஆதாயப்படுத்தாத எவனும் கண்ணீர் விடுவான். This is a time God is given you the opportunity. Utilize the opportunity. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நீங்க என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து என்ற கண்மலையிலே வேர் விடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி வேர் விடணும்? உபதேசம், வேர்ட் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தல உபதேசங்கள், தீர்க்கதரிசியின் உபதேசங்கள், அது மட்டுமல்ல வேதத்திலே தேவன் இயேசு சொல்லி இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் வாசிக்க. நான் சொல்றேன் உதாரணத்துக்கு, நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 காஸ்பல் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல இயேசு எங்கெங்கெல்லாம் பேசி இருக்கிறாரோ ரெட் லைன் இருக்கும் இங்கிலீஷ்ல, தமிழ்ல கிடையாது. நீங்க ஒரு மார்க்கரை வச்சு இயேசு பேசின இடத்தெல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அதை திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. உங்களுக்குள்ளாகவே ஒரு காரியத்தை நீங்கள் புலப்படுவீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வேர் விட்டு கொண்டிருக்கிறீர்கள். அது படிக்க 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 உங்களுக்குள்ளாக ஒரு பலனை கொடுக்கும், உங்களுக்குள்ளாக ஒரு சுகத்தை கொடுக்கும், உங்களுக்குள்ளாக ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், உங்களுக்குள்ளாக விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், உங்களுக்குள்ளாக கிருபையின் மேல் கிருபை கிடைக்கும். நீங்கள் அதன் மேலே பெருகுவீர்கள். விசுவாசம் வளரும் போது கர்த்தருக்காக பலத்த காரியத்தை செய்ய முடியும். தேவன் எங்களோடு இந்த நாட்கள்ல உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை இதுதான். இதை நீங்க புரிஞ்சு கொண்டு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். ஆர் யூ ரெடி? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் இதுதான். இந்த நாட்களை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, according to your acceptance, what happened in your life, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே நீங்கள் அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொள்ள இது ஒரு சரியான சந்தர்ப்பம். இதை நீங்க உபயோகப்படுத்திக் கொண்டா தேவன் உங்களை கொண்டு பலத்த காரியத்தை செய்வார். காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். காலத்தை ஆதாயப்படுத்திக் கொண்டு காலம் வரும்போது கர்த்தர் உங்களை அவர் வாசஸ்தலமாகவும் அவர் வசிக்கிற ஆலயமாய் மாற்றும் போது உங்களை கொண்டு அதிசயத்தை காணப்படுவார். இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ புரியலன்னா திருப்பி திருப்பி கேளுங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். நாம் கண்களை மூடி செபிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு நிமிடம் உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவராகிய தேவன், அப்படியே கண்களை மூடி ஒப்புக் கொடுங்க. Submit yourself right now. கர்த்தர் சொல்லுகிறார், ஒப்புக் கொடுங்க. உடன்படிக்கை செய்யும்படியான காலம். ஆண்டவரே, இந்த நாட்கள் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்கிறார். What you are doing right now, என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த நாளை தேவனுக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்ள தேவன் கொடுத்திருக்கும் போது நீ என்ன செய்து கொண்டிருக்க? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என் அருமையான தேவச்சனமே, என் அருமையான பிள்ளைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? இந்த நாட்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அவருக்குள்ளாக வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடக்கிறவர்களாக உங்களை மாறிக்கொண்டுங்கள். ஜஸ்ட் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே இப்படி நீங்க மாறிட்டுங்க. மாறும்படியாக இந்த நாட்கள்ல ஒருவேளை நான் செய்யலை என்று நீங்க நினைக்கலாம். நீங்க ஒப்புக் கொடுங்க. தேவன் உங்களோடு பேசுவார்.
Make covenant yourself to God. கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த மனசுல என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இத்தனை நாட்கள் எப்படியோ வாழ்ந்துட்டேன். இன்னைக்கு உம்முடைய வார்த்தை என்னோடு பேசினது. நான் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே இப்பொழுது நான் ஆண்டவரை இந்த நாட்களை உபயோகப்படுத்தி அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வேர்கொண்டவளாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு அவர் எங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே நாங்கள் பெருக இந்த காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அப்படின்னு நீங்க கேளுங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும். டெடிகேட் யுவர்செல்ஃப். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இந்த பிள்ளைகளோடு நான் பேசிட்டேன். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் 30, 60 அல்ல 100 ஆசீர்வதிக்கட்டும். Let the word give them boost to improve themselves. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மறுபடியும் அடுத்த வாரம் இந்த பிள்ளைகளை சந்திக்கிறவர் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பும் பராமரிப்பு கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. சபையை ஆசீர்வதிங்க. ஆங்கில சபை, தமிழ் சபை ஆசீர்வதிங்க. ஊழியங்களை ஆசீர்வதிங்க. கேம்பில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த கொரோனா கர்த்தாவே பிள்ளைகளை தொடாதவர் பாதுகாப்பை கட்டளையிடுங்க, பராமரிப்பை கட்டளையிடுங்க. வேலை இல்லாதவருக்கு வேலையும் மற்ற காரியங்களை கர்த்தாவே நீ கவனம் செலுத்துங்க. பிள்ளைகள் போக்கில் வரத்தில் காத்துக்கொள்ளுங்க. ஊர்ல இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தனியா இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிரிந்து இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பாதுகாப்பை கொடுங்க. தூரத்திற்கு சமீபத்திற்கு தேவனா இருக்கிற தேவன் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும். பிள்ளைகளை உடைய ஊழியக்காரனாய் அப்போஸ்தலனாய் தகப்பனாய் ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமை செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களின் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். வலது கையை உயர்த்தி அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் வல்லெடுத்தல் பாதுகாவலும் பராமரிப்பும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்கள் கர்த்தருடைய வருகை மட்டும் இந்த நாளில் கேட்ட வார்த்தையோடும் கேட்ட பிள்ளைகளோடும் நிலை நின்று காப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த வாரத்திலே ஜெபத்துடைய காத்திருங்கள். இந்த கேட்ட வசனத்தை மறந்துடாதீங்க, உடன்படிக்கையை மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.